நான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது என்னோட இன்டர்வியூவர் என்னோட ரெஸ்யூமே பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இன்டர்வியூக்கான கொஸ்டின் பேப்பர் இதுதான் அப்படின்னு சொன்னார். இட் மேட் அ லாட் ஆஃப் சென்ஸ் ஒன்ஸ் இன்டர்வியூ காட் ஓவர். நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாக இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரெஸ்யூமே தான் கொஸ்டின் பேப்பர். இன்டர்வியூவர் அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. நம்ம கையிலிருந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின் பேப்பருக்கு நமக்கே ஆன்சர் தெரியல அப்படின்னா யூ ஆர் புட்டிங் யுவர் செல்ஃப் இன் அன் எம்பாரசிங் பொசிஷன். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரெஸ்யூமில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, நம்ம பெருசாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்யலையே, நம்ம பெருசாக ஸ்கில்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம தெரியாத ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், டெக்னாலஜிஸ்லாம் நம்ம போடுவோம். உங்கள் ரெஸ்யூமில் இருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக இன்டர்வியூவரும் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாரு. நமக்கு தெரியாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ரெஸ்யூமில் போடுற எல்லாமே நமக்கு ஃபெமிலியராக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். நமக்கு A to Z அதை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரியலனாலும் பரவாயில்ல, இன்டர்வியூவர் கிட்ட வாட் இஸ் சமாளிக்கிற அளவுக்காச்சும் நாலேஜ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்கில் ஆர் அந்த ப்ராஜெக்டை போடாமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டர். நமக்கு இருக்கிற எல்லா டெக்னாலஜிஸ், எல்லா லாங்குவேஜஸ், எல்லா டூல்ஸும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. அதை இன்டர்வியூவர் நம்மக்கிட்ட எதிரும் பார்க்க மாட்டாங்க. நமக்கு மொத்தமே 4 விஷயம் தான் தெரியும் அப்படின்னா அந்த 4 விஷயத்தில் ப்ராப்பராக இருந்துட்டாலே போதும். தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கிராக்கிங் தட் இன்டர்வியூவர் இஸ் ஹையர். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீராம்ஸ் கோட்டிக்கோ.